நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் வந்து இங்கே ஒரு வாழைக்கன்று, ஐ மீன் இது ட்ராஷ், நிறைய மரம்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. இங்கே ஒரு வாழைக்கன்று முளைச்சிருக்கு. எனக்கு அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஆசை, மனசு கஷ்டம் எல்லாம் இருந்துச்சு. அதனால இப்போ அதை நான் ரெஸ்க்யூ பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வளர்த்த போகிறேன். மழை இருக்க வரைக்கும் தான் இங்கே வளரும். மழையில்னா என்ன பண்ணும், அது பாவம்ல. இது மாதிரி ஏறவே பயமாக இருக்கே. யா அல்லாஹ், பிஸ்மில்லாஹ். ஓ, 2 கன்று இருக்குப்பா. அப்படியே மொத்த கன்றும் போட்டாங்க இங்கே. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கன்று இருக்குது, இங்கே ஒரு கன்று இருக்குது. 2ம் வாழை மரம் தான். 100% ஷுர். இப்போ இது எப்படி நான் சேவ் பண்ணுறதுன்னு தெரியலையே. இது எல்லாமே அது குட்டி. அவ்வளோதான், கிடச்சிருச்சுப்பா. ஏக்கு ஐயோ, எனக்கு மண்ணு குழகுழன்னு இருக்குது. ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு. பிஸ்மில்லா. கைஸ், ஒரு வழியாக நாங்கள் வாழைக்கண்ணை வந்து ரெஸ்க்யூ பண்ணுறோம். 1 இல்லை 2 வாழைக்கண்ணு இதில் இருக்குது. நாங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் 3வது வேறு இருக்குது. மாஷா அல்லா, இங்கே பாருங்களேன். ஹெல்மெட்லாம் மட்டும் பாருங்கள், இது 3வது கன்று. 3 கன்று இருக்குது. நான் இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு எங்கள் வீட்டில் வந்து 4, 5, 6 அடுத்து 3 கெஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. மூச்சு கொஞ்சம் வீட்டு வேலை வந்துருச்சு, அதனால் இதை வைக்க முடியல. கைஸ், இப்போ வந்து இவனுக்கு எங்கள் வீட்டு உள்ள இடம் கொடுக்கணும். எங்கள் வீட்டு வாசலில் வந்து ப்ரொடெக்ஷன் இல்லாதனால இவன் செத்து போயிடுவான். அதனால் செத்து போகலாம் மாட்டா, மாடு வந்து சாப்பிட்றோம். இவங்க 3 பேரையும் நான் இப்போ வீட்டுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். ஆனால் ஃபோன் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் எஸ், வீட்டு பின்னாடி வைக்க போகிறேன். அந்த இடத்துல லைட் வசதி இருக்காது, ஏன்னா அது டே கார்டனாக உருவாக்கிட்டு இருக்கேன். இருக்கும் எங்கள் டாடியும். இதோ ஆல்ரெடி எங்கள் குடும்ப பிள்ளை வளர்ந்துட்டுருக்கான். அவன் பக்கத்தில் ஒரு லெமன் ட்ரீ. அதனால் இவனை எங்கே வைக்கிறது? இங்கே வேறு பப்பாயா இருக்குது, அந்த சைடு வச்சிடலாம். அவன்கிட்டே 2 குட்டி வளர்ந்துருக்குடா புதுசா. மாஷா அல்லாஹ். இங்கே வச்சிடலாம் ஒன்று. நீ மண்ணிலே நல்லா டென்ஸாக இருந்தாலும் இங்கே மண் அவ்வளோ ப்ராப்பராக இருக்குமான்னு தெரியல. இங்கே வச்சிடலான்னு நினைக்கிறேன். பாரு, பிளாஸ்டிக் கவரில் எவ்வளோ இருக்குது. உன்னுடைய புது இடத்துக்கு வெல்கம். நீ நல்லபடியாக இருக்கணும். நான் டெய்லி உனக்கு தண்ணி வந்து ஊற்றுவேன், சரியா? இப்போ மண் இல்லை, நான் காலையில் உனக்கு செம்மண் வரைட்டு வந்து கொட்டுறேன். இங்கே ஒரு மரமா இருட்டாக இருக்கனால எனக்கு போக கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. இருந்தாலும் போகிறேன். இதோ இங்கே ஒரு சில்லா குட்டி இருக்குது. இவ ஒன்று, இவ ஒன்று. 1, 2 ஆச்சா? இப்போ பெரிய ஒருத்தன் 3யா? இப்போ புதுசாக ஒரு 3 எடுத்துகிட்டு வந்திருக்கோமா, 6ஆ? ப்ளஸ் எங்கள் வீட்லேயே ஆல்ரெடி 2 குட்டி எக்ஸ்ட்ராவாக வந்திருக்காங்களா. அப்போது 6, 7, 8. எங்கள் வீட்டில் 8 வாழை மரம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இது எங்களோட பப்பாயா ட்ரீ. வெளிச்சத்தில் தெரியல, இருட்டில் தெரியல. நாளைக்கு அடுத்து பாட்டில் வந்து கண்டினியூ பண்ணும்போது காமிக்கிறேன். இவங்க பப்பாயா ட்ரீ, இவங்க கொய்யா மரம், அந்த சைடு மாமரம், சீத்தாப்பழம்லாம் இருக்குது. இது வந்து நாகப்பழம். ஃப்ளாஷ் ஆனில் இருக்கனால கேமரா குவாலிட்டியாகவே இல்லை. அங்கே ஒரு கொய்யா மரம், வாசலில் ஒரு 5 கொய்யா மரம் வச்சுருக்கேன். அது குட்டியாக தான் இருக்குது. மருதாணி செடி இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். சரி, அடுத்த பாட்டு அப்புறம் பார்ப்போம். பை.